வியூவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, மார்ச் 29ஆம் தேதி அன்று நிகழ இருக்கக்கூடிய இந்த சனி பயிற்சி பார்த்திங்கன்னா எப்படிப்பட்ட பலன்களை மேசராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகுது, இதன் மூலமாக மேசராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா என்னெல்லாம் நடக்க இருக்குது, அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றங்கள் இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்திங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா, இந்த சனி பயிற்சியினுடைய தாக்கங்களானது பார்த்திங்கன்னா இவர்களுக்கு எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறது குறித்து தான் இந்த பதிவில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாதீங்க, கடைசி வரைக்கும் பார்த்து பயனடையுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். மார்ச் 29ஆம் தேதி அன்று சனி பயிற்சியானது நடக்க இருக்கிறது. சனி பகவான் கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு பார்த்திங்கன்னா செல்கின்றார். இந்த சனி பயிற்சி பார்த்திங்கன்னா இந்த மேசராசிக்காரர்களுக்கு என்ன விதமான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துடலாங்க. 2025ஆம் ஆண்டு நடக்க இருக்கக்கூடிய முக்கியமான பயிற்சிகளில் ஒன்று சனி பயிற்சி. இந்த பயிற்சி பார்த்திங்கன்னா மார்ச் 29ஆம் தேதி அன்று நடக்குது. இப்போ பார்த்திங்கன்னா 12 ராசிக்காரர்களுக்குமே குறிப்பிடத்தக்க மாற்றங்களையும் உண்டாக்க அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மேசராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இப்போ இவர்களுக்கு பார்த்திங்கன்னா விரய சனி 7.5 சனியானது பார்த்திங்கன்னா தொடங்கும் அப்படின்னு சொல்லலாம். அதேபோல் இவர்களுக்கு பார்த்திங்கன்னா வீண் விரயங்கள் ஏற்படலாங்க. அதேபோல் வெளிநாடு வெளியூரில் பார்த்திங்கன்னா வேலைகளானது இவர்களுக்கு சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லலாம். 7.5 நாட்டு சனி என்பது விரய சனி, ஜென்ம சனி, பாத சனி என மொத்தம் 7.5 ஆண்டுகளுக்கு நடக்குங்க. விரய சனி என்பது முதல் 2.5 ஆண்டுகள் நடக்கும். விரய சனி அதற்கு அடுத்த 2.5 ஆண்டுகள் நடக்கும். ஜென்ம சனி அதற்கடுத்த 2.5 ஆண்டுகள் என பார்த்திங்கன்னா மொத்தம் 7.5 ஆண்டுகள் இந்த 7.5 நாட்டு சனியானது என்பது நடக்குங்க. சொந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா முந்தைய ராசியில் சனி பகவான் இடம்பெறும் போது விரய சனி காலங்களானது நடக்கும். அதற்கு அடுத்த 2.5 காலங்கள் ஜென்ம சனி, அதாவது சொந்த ராசிக்கே பார்த்திங்கன்னா சனி பகவான் இடம்பெயர்வார். அடுத்த 2.5 காலங்கள் சொந்த ராசியினுடைய அடுத்த ராசியில் பார்த்திங்கன்னா சஞ்சரிப்பார். அதுதான் பாத சனி. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா 7.5 சனி 7.5 ஆண்டுகள் நீடிக்கும். பொதுவாகவே சனி என்றாலே பலரும் பயப்படுகின்றார்கள். அவ்வாறு பயப்பட தேவையில்லை. சனி உச்சத்தில் இருப்பவர்களுக்கு சனி பகவான் பல்வேறு நற்பலன்கள் மற்றும் செல்வங்களை பார்த்திங்கன்னா கிடைக்க செய்வார். நாம் செய்யக்கூடிய கர்மங்களுக்கு ஏற்ப பலனையும் தரக்கூடியவர். கும்பராசிக்கு அதிபதியாக திகழக்கூடியவர் சனி பகவான். தற்போது தனது சொந்த ராசியில பயணித்து வரக்கூடிய சனி பகவான் மேசராசிக்காரர்களுக்கு விரய சனி தொடங்க உள்ள காலங்கள் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது சனி பயிற்சினால மேசராசிக்காரர்களுக்கு 7.5 சனியினுடைய முதல் கட்டங்களானது தொடங்குகிறது. தொழில், வியாபாரம், சுப காரியங்களில் பார்த்திங்கன்னா அனுகூலங்களானது உண்டாகும். தொட்டது துளங்கும். நிதி, தொழிலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்களானது காணப்படும் அப்படின்னே சொல்லலாம். 7.5 சனியினுடைய தொடக்கங்கள் என்பதனால பெரிய பாதிப்புகள் எதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்காது. குடும்பத்துக்காக நேரங்களை பார்த்திங்கன்னா ஒதுக்க வேண்டும். எதிர்கால பிரச்சனைகளுக்கு இந்த காலகட்டத்திலேயே பார்த்திங்கன்னா தயாராகி கொள்ள வேண்டும். அதேபோல் பாதம், முதுகு, கழுத்து, பாதவலி என்று பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்படுங்க. உடற்பயிற்சி மிகவும் முக்கியம். அதேபோல் பிள்ளையாரை வழிபடுவது நல்ல பலனையே உங்களுக்கு கொடுக்குங்க. தேக ஆரோக்கியத்தில் மேசராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். உடற்பயிற்சியை பார்த்திங்கன்னா செய்து கொள்ளணுங்க, ரொம்ப அவசியமானது. மேலுமே தொழில், வியாபாரம், உத்தியோகத்தில் எந்த ஒரு குறைகளும் பார்த்திங்கன்னா இருக்காது. ஏதாவது ஒரு மன அழுத்தத்துடன் யோசனையுடனே நீங்கள் இருப்பீர்கள். எல்லாமே இருந்தாலும் பயத்துடனே பார்த்திங்கன்னா இருப்பீர்கள். எந்த ஒரு குறைகளும் இருக்காது, மகிழ்ச்சியாக இருக்கலாம். பெரிய நட்பு வட்டாரத்தை வைத்து இருப்பீர்கள். கடைசி 12 ஆண்டுகள் கடுமையாக உடைத்து விடுவீர்கள். இந்த ஆண்டு குடும்பத்துடன் பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியாக நேரத்தையும் செலவிடுவீர்கள். அதேபோல் மேசராசிக்காரர்களுக்கு 7.5 சனியினுடைய காலங்கள் ஆரம்பமாக உள்ளது. அதனால் வீண் பதற்றங்கள் தேவையில்லை. அவர் உங்களுடைய ராசிக்கு 12இல் சென்று மறைவதனால பல காரியங்களிலும் இருந்து வந்த தடைகளானது நீங்கும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய மனதில் இருந்த அவநம்பிக்கை, மனசோர்வு ஆகியன நீங்குங்க. இதுவரையிலுமே உங்களுடைய ராசியின் மீது இருந்த சனி பகவானினுடைய பார்வைகளானது விலகப் போகிறது. ஆகவே மாறுபட்ட சிந்தனையாலும் அணுகுமுறையாலுமே காரியங்களை நீங்கள் சாதிப்பீர்கள். பல பிரச்சனைகளுக்கும் எளிதில் தீர்வு காண்பீர்.
சனி பகவான் விரை சனியாக பலன் தரப்போகின்றார். அதனால செலவுகளானது அதிகமாகுமே என்ற எண்ணங்கள் வேண்டாம். செலவுகள் அனைத்தும் சுப செலவுகளாக அமையும். கவலைகள் வேண்டாம். நீங்கள் சொந்த வீடு கட்டுவது, பழைய வீட்டை பராமரிப்பது, சேமிப்பு என்னும் வகையில் செலவுகளை திட்டமிட்டு கொள்ளுங்கள். உங்களுடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள் பார்த்தீங்கன்னா அந்யோன்யங்களானது இருக்குங்க. அதேபோல் 7.5 சனியினுடைய காலங்கள் என்பதனால உடல் உழைப்பு அலைச்சலானது உங்களுக்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் பார்த்தீங்கன்னா சுய ஜாதகம் பலம் பெற்றுள்ள அன்பர்கள் உழைப்பால் உன்னதம் அடைவார்கள். இந்த ராசியைச் சேர்ந்த மாணவர்கள் படிப்பில் பார்த்தீங்கன்னா கவனத்துடன் இருப்பது ரொம்ப அவசியமாகிறது. அதேபோல் சோம்பலையை களைத்து உடனுக்குடன் பாடப்பகுதிகளை படித்து முடியுங்கள். உத்தியோகத்தில் உழைப்பிற்கேற்ற ஊதியங்கள் இல்லையே என்ற ஆதங்கம் பார்த்தீங்கன்னா உண்டாகும். சனி பகவான் மந்தன் ஆயிற்றே. ஆகவே 7.5 சனி காலத்தில் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் சற்று தாமதமாகவே நடைபெறும். சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 2, 6 மற்றும் 9ஆம் வீட்டை பார்த்தீங்கன்னா பார்க்கின்றார். சனி பார்வை பலன் ஓரளவுக்கு சாதகமாகவே உள்ளது என்னலாம். அவர் 2ஆம் வீட்டை பார்ப்பதனால பணப்பழக்கங்கள் திருப்திகரமாக இருக்கும். எவருக்கும் பார்த்தீங்கன்னா வாக்குறுதி தர வேண்டாம். பேச்சில் கவனங்களானது தேவை. சனி பகவான் மீனத்தில் அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டை பார்ப்பதனால வட்டிக்கு வாங்கிய கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்வீர்கள். மூத்த சகோதரர்களுடைய வகையில் உதவிகளானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. தாய்வழியினுடைய சொத்து சேரும். அதேபோல் வழக்கில் பார்த்தீங்கன்னா திருப்பங்களும் உண்டாகுங்க. சனி உங்களுடைய 9ஆம் வீட்டை பார்ப்பதனால தந்தைக்கு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தில் சிறு குறைகள், அதேபோல் அசதியானது நீங்கும் அப்படின்னே சொல்லலாம். சிக்கனம் ரொம்ப ரொம்ப அவசியமானது. பெண்மணிகளுக்கு பார்த்தீங்கன்னா இப்பொழுது மருத்துவ செலவுகளானது கூடும். ஆரோக்கியத்தில் கவனங்களானது தேவை. திருமண வயதில் உள்ளவர்களுக்கு நல்லபடியாக பார்த்தீங்கன்னா வரன்களும் அமையும் அப்படின்னே சொல்லலாம். நட்சத்திரப்படி பார்க்கும் பொழுது இந்த ராசியைச் சேர்ந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா கூடுதலான அலைச்சலும் அதன் பின்னர் பார்த்தீங்கன்னா நல்ல பலன்களும் உண்டாகும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்களானது ஏற்படுங்க. அதேபோல் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா கஷ்டத்தை கொண்டு சேர்க்க, அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு நன்மையும் உண்டாகும். நேரங்களில் தாங்க நம்ம ரொம்ப கவனமாகவும் இருக்க வேணும். ஏன் பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் கடன் வாங்கி புதிய முதலீடுகளை பார்த்தீங்கன்னா செய்யக்கூடாது. சட்டென மாற்று வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா இறங்கிவிட வேண்டாம். பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களிடம் கனிவுடன் பார்த்தீங்கன்னா நடந்து கொள்ளணுங்க. உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா வேலை பளுவும் பொறுப்புகளும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்கள் இது. ஆகவே கவனச்சிதறல்கள் இல்லாமல் பணிபுரிய வேண்டும் அப்படின்னே சொல்லலாம். அலுவலகத்தில் வீண் விமர்சனங்களை தவிர்த்து விட வேண்டும். இந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா மே மாதம் குரு பயிற்சிக்கு பிறகு சூழல் உங்களுக்கு சாதகமாகும். சிலர் பார்த்தீங்கன்னா சொந்த வீடு கட்டக்கூடிய யோகங்களும் உண்டு. சனி பயிற்சியில் கடும் குழப்பத்திற்கு பிறகு மனதில் பார்த்தீங்கன்னா தெளிவானது பிறகு திட்டமிடாமல் காரியங்களை செய்யும்போது அலைச்சல்கள் கூடுதலாக இருக்கும், அதாவது அதிகரித்து காணப்படுங்க. மனதை ஒருமுகப்படுத்தி உழைக்க தொடங்குவீர்கள். அதேபோல் மற்றவர்களினுடைய மனதை துல்லியமாக பார்த்தீங்கன்னா அறிந்து கொள்வீர். பிள்ளைகளை ஆன்மீகத்தில் பார்த்தீங்கன்னா ஈடுபடுத்துவீர்கள். அவர்களும் உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பார்கள். உங்களுடைய மனதை அழுத்தி கொண்டு இருந்த பல பிரச்சனைகள் இப்பொழுது விலகும். ரொம்ப வழக்குகளில் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா சாதகமான திருப்பங்களானது ஏற்படும். அதனால் விட்டு கொடுத்து சென்று வழக்குகளை பார்த்தீங்கன்னா முடித்து கொள்ளவும். நீங்கள் பிடிவாதங்களை தளர்த்தி கொண்டு அனைவரிடமுமே பார்த்தீங்கன்னா ஒற்றுமையை வளர்த்து கொள்ள வேண்டும். குடும்பத்தினர்கள் கூட உங்களுடைய பெருந்தன்மையை உணராமல் உங்களிடம் பார்த்தீங்கன்னா வழக்குக்காக வரலாம். உங்களுடைய பேச்சில் கடமை உணர்ச்சியானது மிகுந்து இருக்கும். அதேபோல் நியாயவாதி என்று ஒரு பெயர் எடுப்பீர்கள். புதிய வீட்டுக்கு குடிபெயரக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டு. உத்தியோகஸ்தரர்களுக்கு இந்த பயிற்சியின் மூலமாக பதவி உயர்வுகளானது கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்களுடைய பேச்சுக்கு செவிசாய்ப்பார்கள். அலுவலகத்தில் உங்களுடைய மரியாதையானது உயருங்க. விரும்பிய இடமாற்றங்களானது கிடைக்கும். அதே நேரம் எவரை பற்றியுமே புறம் பேசாமல் சக ஊழியர்களினுடைய நட்பை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். வியாபாரிகள் வாடிக்கையாளர்களிடம் நிதானமாகவும் கோபப்படாமலும் நடந்து கொண்டால் நல்ல லாபங்களை அல்லலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா கடுமையான போட்டிகளையும் சாதனையுமாகவே சமாளிப்பீர். கொடுக்கல் வாங்கலினுடைய விஷயங்கள் வெற்றிகரமாகவே பார்த்தீங்கன்னா முடிவடையுங்க. கூட்டாளிகள் உங்களுக்கு சாதகமாக பார்த்தீங்கன்னா நடந்து கொள்வார்கள். அதே சமயம் புதிய முதலீடுகளில் கவனமாக இருக்க வேண்டும். சமயம் பார்த்தீங்கன்னா உங்களிடம் நண்பர்கள் போல் பழகக்கூடிய எதிரிகளிடம் எச்சரிக்கையாக இருக்கவும். பொதுவாகவே பிறரிடம் பேசக்கூடிய நேரத்தில் நிதானங்கள் தேவை. பொறுப்புகள் உங்களுக்கு கூடும். தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற
சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.